கடந்து வந்த பயணங்கள் ஊழியங்களை குறித்து மிக தெளிவாக எந்த ஒளிவு மறையுமின்றி மிக சிறப்பாக எடுத்துரைத்திருக்கின்றார்கள். நல்ல ஒரு ஊழியக்காரர். இந்த அழைப்புதலை கொண்டு முதலாவது என்னுடைய இல்லத்திற்கு வரும்போது நான் சொன்ன, தம்பி நீங்க வரண்டா, ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு. இல்லை பாஸ்டர், உங்களை மறுபடியும் நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இனி ஒரு நாள் வந்து அழைப்புதலை பெற்றுக்கொண்டு போங்கன்னு சொன்னபோது ஒரு குழந்தையை போல முழங்கால் படியிட்டு, பாஸ்டர் என்னை ஜெபித்து அனுப்புங்கள் என்று சொன்னார். உண்மையாகவே நல்ல பண்புள்ள மூத்த போதகர்களை கனம் பண்ணுகிற ஜெபத்தை வாஞ்சிக்கின்ற அன்பு தம்பி பல்வேறு தடைகளை தாண்டி அவருடைய ஜெபத்தின் மூலமாய் சபையாருடைய ஒத்துழைப்பின் மூலமாய் இந்த நாளில் அபிஷேகம் பெறுகிறார்கள். ஒரு விசை கூட அன்பான கர்த்தருடைய தாசனை நாங்கள் வாழ்த்துகின்றோம். இப்பொழுது மிக முக்கியமான நேரம். சில கேள்விகளை கேட்கும் போது போதகரவர்கள் பதில் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் இவ்விடத்தில் கூடி வந்திருக்கிற கிறிஸ்துவின் சபையராகி உங்கள் அபிப்பிராயத்தையும் தீர்மானத்தை அறியவும், நீங்கள் கொடுக்கும் வாக்குறுதிகளினாலே உங்கள் கடமைகளை நிறைவேற்றும்படி நீங்களே ஏவப்படவும் தக்கதாக தேவனுடைய நாமத்தினாலும் அவருடைய சபையின் நாமத்தினாலும் நான் கேட்கும் கேள்விகளுக்கு தெளிவாக மாறுத்திரம் சொல்ல வேண்டும். நீங்கள் இந்த பணிவிடையும் ஊழியத்தை செய்ய ஏற்பட்டு தேவனின் மகிமை பிரஸ்தாபம் பண்ணவும், அவர் ஜனங்களின் பக்தியை விருத்தியாக்கவும், அவருக்கு கீழ்ப்படியவும் பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு மனம் ஏவப்பட்டதென்று நம்புகிறீர்களா? ஆம், அப்படியே நம்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு வேண்டிய உபதேசம் யாவும் வேத வாக்கியங்களில் போதுமானவைகள் உண்டென்று நிச்சயித்திருக்கிறீர்களா? உங்கள் வசத்தில் ஒப்புவிக்கப்படும் ஜனங்களுக்கு வேத வாக்கியங்களை கொண்டு ரூபிக்கத்தவைகளை தவிர மற்றவைகள் ரட்சிப்புக்கு அவசியமில்லை என்று போதிக்க தீர்மானித்திருக்கிறீர்களா? நான் அப்படியே நிச்சயித்தும் தேவ கிருபையை முன்னிட்டு அப்படியே செய்ய தீர்மானித்தும் இருக்கிறேன். கர்த்தராகிய கிறிஸ்துவின் உபதேசத்தையும் சாக்கிரமந்துகளையும் சபை ஒழுங்குகளையும் அவர் கட்டளையிட்டிருக்கிறபடி எப்பொழுதும் ஜாக்கிரதையாகவும் உண்மையாயும் அனுசரிக்க பிரயாசப்படுவீர்களா? கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்க அப்படியே அனுசரிக்க பிரயாசப்படுவேன். தேவ வசனத்துக்கு விரோதமான சகல தப்பறைகளையும் விகற்பமான உபதேசங்களை அகற்றி தள்ளவும், உங்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்படும் சபையில் அவசரத்திற்கும் சமயத்திற்கும் தக்கபடி வியாதியஸ்தர்களையும் சுகமுள்ளவர்களையும் பகிரங்கத்திலும் அந்தரங்கத்திலும் எச்சரித்து புத்தி சொல்லவும் எப்பொழுதும் உண்மையும் ஜாக்கிரதையும் உள்ளவர்களாயிருப்பீர்களா? கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்க அப்படியே ஜாக்கிரதையாய் இருப்பேன். அப்போஸ்தல விசுவாசத்தில் நிலை நிற்கவும், சபை ஆளுகை சபைகளின் ஒழுங்கையும் சட்டதிட்டங்களையும் ஒப்புக்கொள்ளவும் வாக்கு கொடுக்கிறீர்களா? ஆம், அப்படியே வாக்கு கொடுக்கிறேன். ஒருவரும் உங்களை அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிருப்பீர்களா? கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்க நான் மாதிரியாக இருப்பேன். உம்மையும் உமது உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளும்படி உம்மை குறித்தும் உமது உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிருப்பீர்களா? தேவ ஒத்தாசையால் நான் எச்சரிக்கையாக இருப்பேன். எல்லோரையும் விசேஷமாக உங்களை பகைக்கிறவர்களையும் சிநேகித்து கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பின் வழியை பின்பற்றி இந்த உலகத்தில் ஆண்டவரின் அன்பின் சமாதான ராஜ்யம் வர முயல்வீர்களா? ஆண்டவரையே சார்ந்து நின்று அப்படியே முயல்வேன். தேவ ஊழியன் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் மாதிரியாயிருக்க வேண்டும். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்ல முழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவருமாயிருக்க வேண்டும். நீரும் உமது வீட்டாரும் நல்ல முன்மாதிரியாயிருக்கும்படி ஜபத்தோடும் அடக்க ஒடுக்கத்தோடும் ஜீவித்து உமது குடும்பத்தையும் அபிதமாய் நடத்தி வர முயல்வீர்களா? ஆண்டவருடைய ஒத்தாசையினால் அப்படியே செய்வேன். நீங்கள் சார்ந்திருக்கும் லண்டன் மிஷன் சபையின் சட்டதிட்டங்களுக்கும் ஒழுங்குகளுக்கு உடன்பட்டு உமது ஊழியத்தை உத்தமத்தோடும் உண்மையோடு நிறைவேற்ற ஜாக்கிரதையாயிருப்பீர்களா? கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்க நான் ஜாக்கிரதையாக இருப்பேன். அன்புக்குரியவர்களே, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு விருப்பத்தை கொடுத்திருக்கிற
சர்வ வல்லமையுள்ள தேவன் இவைகளை செய்வதற்கான பலத்தையும் ஞானத்தையும் அருளி உங்களிடத்தில் தொடங்கி இருக்கிற தம்முடைய கிரியையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் முற்றுமுடிய நடத்துவாராக. ஆம். மிக முக்கியமான நேரம். எவாஞ்சலிஸ்ட் அவர்கள் முழங்கால் படியிட, போதகர்கள் தலையில் வைத்து ஜெபிக்கும் போது ஆண்டுடைய அபிஷேக வல்லமை கர்த்தருடைய தாசன் மேல வல்லமையாய் வந்திறங்கும்படியா எல்லாரும் நாம் எளிமை நின்று ஜெப நிலைமையில் நிற்கலாம். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஜெபிப்போம். கை வைங்க. வல்லமையும் மாட்சிமையும் நிறைந்து எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களை அழைத்தவரே, தாயின் வயிற்றிலே உருவாகும் என்பதாகவே எங்களை உம்முடைய கண்கள் கண்டமைக்காய் மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான கர்த்தருடைய தாசன் கின்ஸ் அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். அருமையான பெற்றோருக்கு வாக்குத்தத்தத்தின் மகனாய் கொடுத்து சிறு வயதிலிருந்தே அர்ப்பணத்தோடு நல்ல இறையியல் படிப்பை பெற்று ஆண்டவரே பல்வேறு லண்டன் மிஷன் திருச்சபையிலே ஒரு சிறந்த ஊழியக்காரராய் பணி செய்ய ஆண்டவர் கிருபை செய்தீர். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த போதக அபிஷேக ஆராதனையிலே நாங்கள் உம்முடைய பிள்ளையின் மேலே கரங்களை வைத்து உம்முடைய அபிஷேக வல்லமை உம்முடைய பிள்ளையின் மேல இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆண்டவரே, எலியாவின் வல்லமை எலிசா மேல ரெட்டிப்பாய் வந்து இறங்கினது போல ரெட்டிப்பான அபிஷேக வல்லமையால் உம்முடைய பிள்ளையை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசம் அறுவடைக்கு ஆயத்தமாயிருக்கிறது. இன்னும் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யவும் உம்முடைய வேத வசனத்தை கலப்படமில்லாமல் சிறந்த முறையிலே நற்செய்தி அறிவிக்கின்ற சிறந்த ஒரு நற்செய்தியாளராய் பயன்படுத்துவீராக. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போதும் அநேகர் மனம் திரும்பணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளையை கொண்டு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க கிருபை தாரும். பல்வேறு சபைகளை உருவாக்கவும் ஆண்டவரே நல்ல ஒரு சுவிசேஷகனாய் போதகனாய் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுடைய ஸ்தாபனத்திலே இன்றிலிருந்து நம்முடைய பிள்ளையை பரிசுத்த சாக்கிரமந்தங்களாகிய ஞானசானம், திருவிருந்து, திருமண ஆராதனை மற்றும் அனைத்து நிகழ்வுகளை நடத்தும்படியாக நாங்கள் அதிகாரப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பயங்கரமான உலகத்திலே உலகம் மாமிசம் பிசாசுடைய பிள்ளையை தொடாதபடி முற்றிலும் ஜெயங்கொண்ட தாசனாய் கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் சிலுவை பாடுகளை சகித்து அநேக ஆத்துமாக்களை உம்முடைய ராஜ்யம் வந்து சேர வல்லமையாய் பயன்படுத்துவீராக. இவர்களுடைய மனைவி, குடும்பங்கள், உறவினர்கள், வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உம்முடைய தாசனை உம்முடைய அன்பு கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். மோசையோடு இருந்த ஆண்டவர், மோசையோடு இருந்த ஆண்டவர், யோசுவாவோடு இருந்த ஆண்டவர் பிள்ளையோடு கூட இருந்து பலத்த கிரியைகளை செய்வீராக. உம்முடைய செல்ல கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். அன்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
இப்பொழுது போதகருக்கான அங்கி அணிவிக்கின்ற நேரம். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, அன்பான போதகர் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவருடைய திருவசனத்தை இன்றிலிருந்து வல்லமையாய் பிரசங்கிக்கும்படியாக அவருக்கு அபிஷேகம் முடிந்து முதல் பரிசாக பரிசுத்த வேதாகமத்தை இப்பொழுது கொடுக்கின்றார். அடுத்தபடியாக திருவிதாங்கூர் சபாலோசனை சங்கத்தின் போதகர் ஊழியர் ஐக்கியத்தின் சார்பாக நினைவு பரிசை இப்பொழுது வழங்குகின்றார். அமைதிக்காகவும் அன்பான ஊழியர் அவர்களே, நீங்கள் வாசிப்பதிலும் புத்தி சொல்வதிலும் போதிப்பதிலும் ஜாக்கிரதையாயிருங்கள். என் குமாரனாகி நீ கிறிஸ்து இயேசுவின் கிருபையிலே பலப்படும். இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் தேவனுக்குன்பாக உத்தமனாக நிறுத்திக் கொள்ளும்படி ஜாக்கிரதையாயிரும். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரும். பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடும். சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாயிருக்க வேண்டும். நீ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி. சுவிசேஷகனுடைய வேலை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஒருவன் உன் இளமை குறித்து உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும்
விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரும். அப்பொழுது உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரும். இவைகளிலே நிலை கொண்டிரு. நீ இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். நீ தேவனுடைய உக்காரணத்திற்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் உன் இஷ்டப்படி செய்யாததோடு கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கம் உள்ளவனாயும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாயிருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனாயும் இருப்பாயாக. கர்த்தர் எல்லா தீமை நின்று உன்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவி உன்னுடனே இருப்பதாக. அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆம்.